அம்மா இந்த விஷயத்த நீங்க எனக்கு தெரியப்படுத்தணும். சரியா, நான் வந்தம்மா நல்லவனுக்கு நல்லவன். சரியா, உண்மையாவே கஷ்டம்னு சொன்னா நான் மனசு உருகி போய் நான் உதவி செய்யற ஆள் தான். நான் என்ன உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கேன், அவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன். ஆனா எனக்கு இந்த பொய் சொல்றது சுத்து மாத்து பண்றது வந்து எனக்கு கண்ணிலையும் காட்டேடா. அது மட்டும் இல்லை, என்னோட சேர்ந்து பயணிக்கிற அந்த வெளிநாட்டுல இருக்கிற ஆட்களுக்கு கூட இந்த பொய் சொல்றது வந்து கண்ணில் காட்டாத விஷயம். நீங்க மகளை ஏமாத்துங்க எனக்கு தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே கதை பிழைச்சிட்டு அழிச்சு போட்டு போடுறேன். நீங்க சொல்லுங்க. இல்ல இதான் நடக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸ்கூலால வந்து காப்பி கேக்குறா. இப்போ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஃபாஸ்ட்டாக நினைக்கிறேன். ஒரே வந்து ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து எங்களை 2 பேரையும் வந்து கூப்பிட்டபடி எல்லா இடம் போறீங்க, எங்களோட வீட்டையும் வந்து வாங்க, அதாவது கடைக்கு வந்து வாங்க என்று சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அந்த வகையில் இன்றைக்கு அதாவது இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சர்ச்சுக்கு முன்னுக்கே வந்து அந்த அம்மா வந்து சர்பத் கடை ஒன்று போட்டிருக்காங்க. அந்த நேரம் எல்லாம் பாச அந்த தம்பிட்ட கதைச்சிங்களா, பாஸ்டர் அந்த தம்பிட்ட கதைச்சிங்களா, சொன்னீங்களா, நம்மளை பத்தி சொன்னீங்களா, எங்கெல்லாம் போய் உதவி செய்யறாங்க, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யலான்னு ஒரே சொல்லுவாங்க. நான் வசனம் சொல்லுதானே, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதுங்க. அது மாதிரி இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு எப்படியாவது ஒரு நன்மை கிடைக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோட இன்னைக்கு நாங்க வந்த உடனே அந்த அம்மாவை பற்றி பேசினோம். அதாவது சேர்ச்சுக்கு முன்னுக்கு இருக்கிறாவு ஒரே கேட்பாவு, நீங்களும் வாரம் பிள்ளைகளுக்கு எல்லாம் உதவி செய்யலாம், எனக்கு ஒரு உதவி செய்யலாம், அவட இருதயத்துல ஒரு இருக்கலாம். அவ சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, எனக்கு சின்ன கடை தான், ஆனா இந்த கடையில சாமானை வச்சுட்டு போக இயலாது. அந்த சாமான் எல்லாம் வியாபாரம் முடிய தூக்கிட்டு வீட்டுக்கு அல்லது வேற எங்கேயாவது கொண்டு வைக்கிற சூழ்நிலையா இருக்கு. அவளோட போய் பேசி பார்ப்போம், அவ என்ன சொல்றான்றதை பார்ப்போம். ரைட், இந்த வீடியோ வந்து யாராவது வந்து புதுசாக வந்து பார்க்கணும்னு சொன்னால் கரெக்டாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதாக இருக்குது, இதுதான் சர்பத் கடை. சர்பத் கடை. ஆமா, அப்படி இருக்கீங்கம்மா. ஆமா, ஒரே கூப்பிடுவீங்க. இவங்க வேற வேற ப்ரோக்ராம்ல வேற வேற பிளானோட வருவாங்க, அதனால இவங்க உங்களோட கதைக்கிறதுக்கு டைம் கிடைக்கிறதில்ல. உண்மை என்ன மாதிரி 1 2 3 4 கசகசா, அங்க 5 கசகசா. இது வந்து எப்படி செய்யறது? மைக்கத்தாங்கண்ணா இந்தாங்கம்மா, எடுத்து போனீங்கம்மா, துணி தாங்க. ரைட், ஓகே. எப்படி செய்யற? தண்ணி எடுத்து அந்த கசகசாவை இதுக்குள்ள போடுறது, போட்டி போட்டு குளிக்க வச்சா. இதா இது தண்ணி எடுத்து சீனி எடுத்து பாத்திரத்துல தண்ணியை விட்டு கலரையும் போட்டு அடுப்புல வச்சு காய்ச்சணும். ஐஸ் கியூப் காய்ச்சி தண்ணி ஒன்று தாங்க, ஐஸ் கியூப் ஒன்று தாங்க நம்ம பிடிக்கிறது. இந்த ஐஸ் கியூப் இதுக்குள்ள வச்சா எவ்வளவு நேரத்துக்கு நிக்கும்? இந்த இது கரையாம. இது காலையில வச்சது சார், இந்த இது மாதிரி நிக்குது. இன்னைக்கு எவ்வளவு வியாபாரம்? 300 ரூபா. 300 ரூபா தானே வியாபாரம் ஒரு நாள்? இந்த இதுல அரை போத்தல், இந்த இவ்வளவு வித்திருக்கு, இந்த கொஞ்சம் இதுல இவ்வளவு வித்து இவ்வளவு இருக்கா மிச்சம்? இதுல ஊத்தி தான் விக்கிறேன். இதுல அரை வித்துருக்கு. இல்ல, இதுல இருந்து அதுல ஊத்தி தான் விச்சிருவா. இதுல இருந்து இதுக்கு ஊத்தியா விக்கிறேன்? என்ன அளவுக்கா? அப்படியா? ஒரு கிளாஸ் எவ்வளவுமா? 100 ரூபா. அங்க விக்கிறாங்க மெயின்ல 200 ரூபா, நான் 100 ரூபா தான் விக்கிறேன். அப்படியா? உங்களுக்கு 100 ரூபா வித்தா உங்களுக்கு எவ்வளவு ஒரு கிளாஸ்ல லாபம் கிடைக்கும்? ஒரு கிளாஸ்ல இல்ல பாத்து, இதுல வித்தா 100 ரூபா வருது. ஒரு போத்தல் வித்தா 100 ரூபா. ஒரு போத்தல் எத்தனை கிளாஸ்? 8 போத்தலா? 8 கிளாஸ் போடும். 8 கிளாஸ் காணுமாமா? என்ன பாஸ்டா செய்யற? இல்ல என்ன பாஸ்டா செய்யற? நீங்க நஷ்டத்துக்கு வியாபாரம் செய்யலாதே. இப்ப நீங்க நஷ்டம். இப்ப நான் 3 கிலோ சீனி காட்டுனா 3.5 போத்தல். 3 கிலோ சீனில 3.5 போத்தல். 3 கிலோ சீனி எவ்வளவு? 1 கிலோ வந்து 350 ரூபா. 350 ரூபாண்டா அதுல உங்களுக்கு 1000 ரூபா வந்துருங்க, 1050 ரூபா. அப்ப 3 போத்தல்ல 800 ரூபான்னு சொன்னா 324. அடுத்தது ஐஸ், உங்களோட அன்னாசி பழம், நீங்க உங்களோட டைம், இதுக்கெல்லாம் காணுமாம்மா? இப்ப என்ன செய்யறதுக்காக ஒரு தொழில் செய்யலம்மா.
நம்ம அதை கணக்கு பார்த்து அதுல நமக்கு எவ்வளவு லாபம் வரும். எனக்கு எல்லாம் வித்தா ஃபர்ஸ்ட் ஒரு 500 ரூபா கிடைக்கும் ஒரு நாளைக்கு. எவ்வளவு? 500 600 ரூபா கிடைக்கும் ஒரு நாளைக்கு. ஓ அப்ப இன்னைக்கு 300 ரூபா தான் வித்துருக்கீங்க. எப்படி 500 ரூபா கிடைக்கும்? விற்காது, எல்லாம் வித்தா எல்லாம் முடிஞ்சாதான் கிடைக்கும். இல்ல இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, எனக்கு வித்தா ஒரு நாளைக்கு 500 600 ரூபா கிடைக்கும். இவ்வளவு வித்தா கிடைக்கும் ஒரு நாளைக்கு. அப்ப இன்றைக்கு தானே இப்படி வியாபாரம் போகல. நேற்று போடல, முந்த நாத்து 1500 ரூபாய்க்கு ஓகே ஓகே அப்படின்னு அப்படி போகும். சரி, இன்றைக்கு தான் குறைய போயிருக்கு. நாங்க இன்றைக்கு போன வியாபாரத்தை வச்சு உங்களை மன்னிச்சு கொள்ளுங்க. நீங்க செய்யறது சரி, நீங்க லாபத்தை காண்றீங்க நல்ல. ஓகே, இவருக்கு ஒரு ஐஸ் கியூப் போட்டு ஒரு தண்ணி கொடுங்க. ஐஸ் கியூப் வாங்குறா நீங்க கடையில வாங்குற ஐஸ் கட்டி எப்படி எடுக்கிற நீங்க? வாங்க, ஃப்ரிட்ஜ்ல தண்ணி ஊத்தி வைக்கிற. ஆர்டர் ஃப்ரிட்ஜ் தங்கச்சிர உங்கள்ட்ட இல்லையா ஃப்ரிட்ஜ்? இல்ல. அது காசு கொடுக்குறீங்களா? 100 ரூபா கொடுக்கணும். ஒரு தரம் ஒரு கட்டிக்கு 100 ரூபா கொடுக்கணும். ஒரு கட்டியில எத்தனை சர்பத் போடுவீங்க? இந்த ஒரு கட்டி எடுத்தது 300 போட்டிருக்கேன். இல்ல ஒரு கட்டில எந்த அளவு இருக்கும்? இவ்வளவுக்கு இருக்கும். அது கரைக்கு தானே சார்? அது இந்த அளவு கட்டி 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க? அது கரையில தானே. எப்படி போடுறது? சர்வத்துக்கு சர்வத்து போடுற மாதிரி சர்வத் கேட்டா சர்வத் கிளாஸுக்கு இப்படி தானே சொல்றேன். எப்படி இல்ல நாங்க வந்து டென்ஷன் ஆயிட்டீங்க. காணு 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 கூட போறாங்க. ஓகே, இது ஒரு அடி அடிக்கதான் கூழ் வரும்ண்ணே. கப்பில் அடிங்க ஒரு அடி, இப்படி இப்படி அடிக்க சர்வத். அப்ப உங்களுக்கு சாப்பாடு இல்லாமா? சாப்பாடு சமைச்சு தான் சாப்பிடுவோம். சமைச்சுதான் கடை கொண்டு வரா? இல்ல, வீட்டை மகள் சமைச்சு அனுப்புவாங்க. உங்களோட வீடு எங்க இருக்கு? அந்த வீட்டுக்கு அங்கால இருக்கு. இப்ப நிறைய தடவை நீங்க பாஷ இந்த தம்பியாக்கள் வந்தா எனக்கு சொல்லுங்க, பாஷ எனக்கு சொல்லுங்க, நிறைய தடவை சொல்லுங்க. சொல்றதுக்கான காரணம் என்ன? இவங்க ஏன் வரணும் எதிர்பார்த்த நீங்க இப்படி வாங்கணும்? என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என்ன தெளிவா வாங்கம்மா, இருங்க. பார்த்துட்டு இருக்கோம். இங்க வாங்கம்மா, அங்க பாருங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே சார். நான் வந்து இத கடன் இல்ல, கடன் வாங்கிதான் இதை செஞ்சுட்டு இருக்கிறேன். கடன் வாங்கிதான் இதை தொழிச்சிருக்கீங்களா? ஒன்றுமே இல்ல. எவ்வளவு வாங்குனீங்க? ஐயா 10,000 ரூபா. 10,000 வாங்கிதான் இந்த தொழிச்சிருக்கீங்க? பொட்டி வாங்கின, கிளாஸ் வாங்கின. கடன் கொடுத்துட்டீங்க? கடன் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருக்கேன். எவ்வளவு கொடுக்குறீங்க? 5000 முடிஞ்சு. ஒவ்வொரு அளவுல கொடுக்குறீங்க? 200 ரூபா 300 ரூபா கொடுக்குறேன். எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 5000 ரூபா முடிஞ்சு. 5000 முடிஞ்சு, இன்னொரு 5000 கொடுக்கணும். சரி, இப்ப என்ன செய்யணும்? எனக்கு இதுக்குரிய எனக்கு கொஞ்சம் சாமான் எனக்கு நீங்க கொடுக்கும் தருவானோ. சீனி ஒரு 10 கிலோ, மாவு ஒரு 10 கிலோ, கை சாப்பாடு போடுறேன் நான். அதுக்கு வசதி எதுக்கு? சீனி 10 கிலோ, மா ஒரு 10 கிலோ. என்னம்மா? கோதுமை 10 கிலோ, சீனி 10 கிலோ. வேற அந்த அரிசியெல்லாம் இது வாங்குறதுக்கு கொஞ்சம் இது எனக்கு தரணும். ஆனா இதை வச்சுதான் நாங்க ஓட்டி திரிக்கிறோம். பிள்ளைக்கு ஸ்கூல் காசு கட்டணும். அவருக்கு மாசத்துக்கு 10,000 ரூபா வேணும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது. என்ன படிக்கிறாங்க? ஓயில் படிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்குரிய ஸ்கூல் பேக், கொப்பி, புத்தகங்கள் எல்லாம் இருக்கா? அதெல்லாம் ஸ்கூல்ல கொடுத்தவங்க ஒரு தரம். அதை வச்சுதான் ஓட்டி திரிக்கிறாங்க. இருக்கா? வேற அவங்களை படிப்புக்கு தேவையான என்ன சாமான் வேணும்? அவைக்கு நீ அவ காசு தான். 10,000 கேட்கிறவங்க மாதம் இல்ல, சிலவும் சில நேரம் கொப்பி கேட்பாவும். அதுக்கு வாங்கி 6,000 ரூபா இந்த இதுக்குள்ள 6,000 ரூபா காசு கொடுத்தேன். நாங்க வாங்கி கொடுத்தேன். இந்த தை மாசத்துக்கு கொப்பி நிறைய 6,000 ரூபாய்க்கு கொப்பி சாமான் வாங்கி கொடுத்தேன். இப்போ இடையில ஒரு 1000 ரூபாய்க்கு கேட்டேன். நேற்று முந்தநாத்து ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன். மக்கள் கேட்கிறான்றக்கா நீங்க காசு கொடுக்குறீங்க? அப்படி இல்ல, வாங்கி கொடுக்குறோம் கொப்பி சாமான். ஏன் ஒரே கொப்பி வாங்கணும்? ஸ்கூல்ல கேக்குறாங்கன்றாவு. அம்மா அடுத்தது இப்ப ஓயில் தானே படிக்கிறா? ஓயில் 9 படம் தான் இருக்கு. ஒரு கொப்பி எத்தனை சார் வாங்கி கொடுக்குறீங்க?
200 தாள் வாங்கி கொடுப்பீங்கன்னு வைங்களேன். 200 தாள் வாங்கி கொடுத்தா ஒரு வருஷத்துக்கே காணுமே இது. இந்த ஒரு பாடம் மாத்தி மாத்தி கொடுக்கக்குள்ள காணாது. அது எப்படி மாத்தி மாத்தி கொடுப்பாங்க பாடம்? இந்த டீச்சர் தான் தருக்காங்க. அப்ப என்ன முந்த நாத்து வந்து கேட்டாவும் கொப்பி வாங்க காசு வேணுமெண்டு அப்ப அதுக்கும் காசு கொடுத்தான் போய் வாங்கிட்டு வந்தாவும். அம்மா அது எனக்கு அது விலங்கு இல்லம்மா, அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். என்னன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் வந்து கொப்பி புள்ள வந்து கேக்குன்னு சொன்னா என்னத்துக்காக கேக்குன்றத வந்து விளங்கி கொள்ளுங்க. ஏன்னா சில பேர் வந்து கொண்டு போயிட்டு கொப்பியை வந்து வேறு யாருக்கும் கொடுக்கலாம், நீங்க உங்கள்கிட்ட வந்து திரும்பி கேட்கலாம், விளங்குயா? இல்லாட்டி நீங்க வாங்கி கொடுக்குற கொப்பியை கொண்டு போயிட்டு இன்னொரு இடத்துல கொண்டு போய் கொடுத்து விற்கலாம். எனக்கு தெரியல, நீங்க அதை தெளிவுபடுத்தணும் எனக்கு. இதான் அந்த பிரச்சனைக்குரிய விஷயம். இப்ப ஒரு ஓயில் படிக்கிற பிள்ளைக்கு 9 கொப்பி வாங்கி கொடுத்தால் அதுக்கு பிறகு என்னது கொப்பி, சரி எக்ஸ்ட்ராவா இன்னொரு 3 கொப்பி வாங்கி கொடுத்தா அதுக்கு பிறகு என்னது கொப்பி. அப்ப அவங்களுக்கு நீ ஊதிய சாமான் எல்லாம் வேணுமே சார். ஆமா, இந்த விஷயத்த நீங்க எனக்கு தெரியப்படுத்தணும். சரியா? நான் வந்தம்மா நல்லவனுக்கு நல்லவன். சரியா? உண்மையாவே கஷ்டம்னு சொன்னா நான் மனசு உருகி போய் நான் உதவி செய்யற ஆள் தான் நான். என்ன உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கேன், அவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன். ஆனா எனக்கு இந்த பொய் சொல்றது சுத்து மாத்து பண்றது வந்து எனக்கு கண்ணிலையும் காட்டேடா. அது மட்டும் இல்லை, என்னோட சேர்ந்து பயணிக்கிற அந்த வெளிநாட்டுல இருக்கிற ஆட்களுக்கு கூட இந்த பொய் சொல்றது வந்து கண்ணில் காட்டையாத விஷயம். சரியா? அப்ப எனக்கு தெரியல உங்களோட மகளை ஏமாத்துறாடா இல்லாட்டி நீங்க மகளை ஏமாத்துங்க எனக்கு தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே கதை புழைச்சிட்டு இல்ல உண்மையான விஷயம். இல்லாட்டி நீங்க வீடியோ சொல்லணும்ன்றக்கா சொன்னீங்களா? அழிச்சு போட்டு போடுறேன், நீங்க சொல்லுங்க. இல்ல இதான் நடக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸ்கூல்ல வந்து எத்தனை நாளைக்கு காப்பி கேக்குறா? இப்போ ஒரு வருஷத்துக்கு வாங்கி கொடுத்தனா எத்தனை காப்பி? 12 ஓயலுக்கு உரிய கோப்பி உங்களுக்கு தெரியும். எத்தனை வாங்கினீங்க? 12 கோப்பி. சரி ஓகே, 12 கோப்பி ஓகே வாங்கி கொடுத்தீங்க. அதுக்கு இடையில கணிதத்துக்கு கோப்பி வேணுமென்று கேட்டாவும் அதையும் வாங்கி கொடுத்தேன். நீங்க எத்தனை தாள் வாங்கி கொடுத்தீங்கம்மா? அவர்கிட்ட காசு கொடுக்குறேன் சார், அவ போய் வாங்கிட்டு வாரா. இந்த அங்கதான் உண்மையா வாங்கிட்டு வந்து புது கோப்பி காட்டுறா. அவ இப்படிதான் கொப்பி ஒன்று புதுசு வந்து வாங்கணும்னு சொன்னா பழைய கொப்பி வந்து முடிஞ்ச கொப்பி காட்டுறா அவங்களுக்கு. முடிஞ்சிருக்கு சார். என்னம்மா என்ன விளக்கம்? இப்படித்தான் சொல்றா, நானும் வாங்கி கொடுக்குறேன் தான். உங்களோட மகள் எங்க? மகள் அங்க போயிருக்கிறா. வீட்டு இல்லையா? இல்ல. ஆமா, எனக்கு அந்த விஷயத்த நீங்க எனக்கு கிளியர் பண்ணணும். சரியா? சரி. கிளியர் பண்ணாம சும்மா கொப்பியா வாங்கி கொடுத்தேன். என்ன எத்தனை மாலை வாரா? இன்னும் சொல்லல எத்தனை மாலைன்னு. இது ஓயல் முடியதான் சொல்லுவாங்க. என்னண்டு ஓயல்ல விளங்குமேம்மா எத்தனை மாலை வருவோம்ண்டு. ஒவ்வொரு மாசமும் டேர்ம் எக்ஸாம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அது தவணை பரீட்சை தெரியுமா உங்களுக்கு? அது உங்களுக்கு தெரியாதா? மாசம் முடிய அந்த ரிப்போர்ட் கொண்டு வந்து காட்டுறலையா? காட்டுறா. அதுல எத்தனையாவது ஆளா வாரா? அவ முதல்ல அவ வேதத்துல தான் இருந்த 60-70க்குள்ள வாரா வேத பாடத்துல. கணிதமா இது இவ்வளவு எனக்கு தெரியல சார். நான் கேட்குறேன்னாமா வகுப்புல 45 பேர்னா 45 பேர்ல 2வது ஆளா வராவா, 30 ஆளா வராவா, 40 ஆளா வராவா? அதான் கேட்குறேன். அதுதான் வாரா 30-40க்குள்ளதான் வாரா. 30-40க்குள்ள வரா. அவ எத்தனை பேர் வகுப்புல? 30-40 பேர் தான் சார். அப்படின்னா கடைசி ஆள தானே இவ வரா. இப்போ கொஞ்சம் படிப்பு இல்லை, இப்போ படிக்கணுமே. அப்போ அது ஒருக்கா பாருங்க. நான் உங்களோட பிள்ளையோட விஷயத்துல நான் வந்து தலை போட நான் விரும்பல. அது உங்களோட பிள்ளை, நீங்க இன்னும் செஞ்சு கொள்ளுங்க. ஆனா நீங்க என்ன உதவி என்று சொல்லி கூப்பிட்ட மட்டும்தான் நானும் உங்களோட குடும்பத்துக்குள்ள வர வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படுது. சரியா? என்னண்டா எங்கால பக்கம் வந்து நீங்க உழைக்கிற காசு லூஸா போகுதுன்றதுதான் இந்த கேள்வி. இப்ப நீங்க கடன் வாங்கி வந்து 10,000 ரூபாய்க்கு வந்து சர்பத் கடன் வந்து போட்டிருக்கீங்க, 5,000 ரூபாய் காசு கட்டிட்டீங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் பிள்ளைக்கு வந்து கொப்பி சாதம் வாங்கணும்டா, அதுக்கு ஒரு கொப்பி 340 ரூபா 400 ரூபாய் கிட்ட போகுது. எவ்வளவு வாங்குறீங்க கொப்பி? 450 ரூபாய் வாங்குறீங்க. இப்படியே வந்து சாப்பிட்டாலும் பிரச்சனை அந்த காசு. இப்படியே போகுதுன்னு சொன்னா அது என்னத்தால போகுதுன்றத வந்து நீங்க இது பண்ணுங்க. அடுத்த விஷயம் உங்களுக்கு வேற என்ன செய்யணும்? எனக்கு கொஞ்சம் சாமான் தரணும் சார். சாமான் அது சொல்லிட்டீங்க தானே. 10 கிலோ சீனியும் 10 கிலோ மாவும் தேங்காய் 5 போத்தல். சார் இந்த தேங்காய் என்னதுக்கு? முட்டாசி அது செஞ்சுதான் விற்கிறேன் நான். என்னது முட்டாசி? போஞ்சி முட்டாசி. ஆமா, ரொட்டி போட்டு. ஆமா, உங்களோட கடை வந்து சர்வத் கடை. நீ எல்லாம் செஞ்சு விற்கிறேன் நான் சார்.
அதெல்லாம் செஞ்சு வித்ததுதான். அதுக்கு அந்த இப்படி கண்ணாடி பொட்டி வேணும்னு சொல்றாங்க. அதுக்குள்ள அது வைக்காட்டி வந்து பிடிக்கிறதான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதை செஞ்சு நானும் இந்த பிளேட்டில் தான் வச்சு வித்தனா. இப்ப அது விற்கிறதுக்கு பயமா இருக்குது. அந்த ஓடிய எவ்வளவு வேணும் அவங்களோட தொழில வந்து ஃபுல்லா மேம்படுத்தி செய்யணும்? எவ்வளவு வேணும்? எனக்கு ஒரு 50,000 சார். 50,000 இருந்தா நீங்க சொன்ன அவ்வளவு விஷயம் செய்யலாம். செய்யக்கூடிய மாதிரி. எங்க உங்களோட வீட்டை போய் பார்க்கலாமா? வீடு அங்கதான் இருக்கு. மகள வீட்டுல தான் நாங்க இருக்கோம். முன்னுக்கு குட்டையில. உங்களுக்கு சொந்த வீடு இல்ல? இல்ல, மகளுக்கு கொடுத்துட்டோம். சொந்த வீடு தான். மகள பேர்கள் இது கொடுத்துட்டோம். மகளுக்கு வந்து எழுதி கொடுத்தா கல்யாணம் முடிச்சு. உங்களுக்கு எத்தனை பிள்ளை? எனக்கு 3 பிள்ளைகள். என்ன செய்யறாங்க 3 பேரும்? ஒரு ஆம்பளை பிள்ளை, 3 பொம்பளை பிள்ளை. அவங்க 2 பேரும் கல்யாணம் கட்டிட்டாங்க. மகன் கல்யாணம் கட்டி கொடுத்து மகன் ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாரு. எப்ப? இந்த இன்னும் 1 வருஷத்துக்கு 9 மாசம் இருக்கு. என்ன நடந்தது? ஹார்ட் அட்டாக் எத்தனை வயசு? 34. 34 வயசா? என்னடா பாரு. ஒரு வருஷம், இந்த 9 மாசம் வந்து 1 வருஷம். என்ன வேலைஞ்சு வரும்? ஒரு வேலையும் இல்லை, கூலிக்கு தான் சார் போறோம். கூலி வேலைக்கு ஆகணும். பாப்பம்மா, சரியா? நாங்க உங்களோட வீடியோ வந்து போடுறோம். எங்களுக்கு வந்து உங்களோட வீடையும் பார்க்கணும் இருக்கா? சரி, வாங்க கொஞ்சம் காட்டு. சாமான்லாம் தூக்கணுமே நீங்க. சாமான் இந்த தான் இருக்கு பக்கத்துல தான். போய் பார்க்கலாமா? போய் பாப்போம் வீடு இருக்கா. வீட்டுல இருக்கிற பிரச்சனை இல்லையா வீடியோ எடுத்து அப்படியே போனா? தெரியல. நாங்க இருக்கிற முன்னுக்கு குட்டையில தான் அப்படி இறக்கிருக்கிறாங்க. அதுக்குள்ளதான் நாங்க இருக்கிறோம். அதுக்குள்ள சமைக்க சாப்பிட்றது எல்லாம். அவங்களோட வீடு உள்ளுக்குள்ளதான். நாங்க இந்த புறத்துல தான். உங்களோட பேர் என்ன? ஜீவா. ஜீவா. ஜீவான்றது ஆம்பளை பேர் இல்லையா? ஆம்பளைக்கும் சொல்லி இருக்கு, பொம்பளைக்கும் இருக்கு. இருக்குண்ணே. ஓகே. உங்களோட ஹஸ்பண்ட் என்ன வேலை? அவருக்கு கால் ஒன்றே இல்லை சார். அவருக்கு வயசு போயிட்டு இந்த வேலை இல்லை, வேலை தோணி எதுக்குமே இல்லை. சும்மா அந்த இப்படி வீசுவாங்க வேலை. அந்த வேலையை தானே எடுத்துட்டு போறவர் வீசுறதுக்கு. வீசி மீன் பிடிப்பாரா? 500 ரூபா, 400 ரூபா, 300 தருவாரு. கறிக்கு மீனும் கொண்டு வருவாரு. குடிக்கிடி இருக்கு ஆளுக்கு? இல்ல, குடிக்கிறல. இந்த வெடி நேரத்துல இந்த சிவர் விழுந்து இந்த கால் உண்டவருக்கு இயலாது. அதனால பெரிய வேலையை ஒன்றும் செய்யல. சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரியா? யாராவது வந்து இந்த வீடியோ வந்து பாக்குறாங்க வந்து அம்மாக்கு ஒரு, அதாவது அம்மாவோட தொழிலை வந்து மேம்படுத்துறதுக்கு வந்து அம்மா வந்து உதவி வந்து கேட்குறாங்க. அந்த வகையில அம்மாவுக்கு உதவி செய்யறதுக்கு யாருக்காக வந்து விருப்பம்னு சொன்னா ஒரு 50,000 காசு வந்து கொடுப்பீங்கன்னு சொன்னா அம்மா வந்து 10 கிலோ சீனியும் 10 கிலோ கோதுமை மாவும் அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தேங்காய் எண்ணெயும் அதோட வந்து அம்மாவுக்கு இந்த கடையை வந்து கொஞ்சம் முயற்சி 4 மூலையில வந்து கொஞ்சம் முயற்சி தகரம் அடிச்சு ஒரு பெர்மனண்டா வந்து அது இருக்கக்கூடிய மாதிரி இந்த கடையை வந்து நீங்க வந்து செஞ்சு கொடுக்குறதுக்கு முன் வரலாம். அப்போ இதுக்கு வந்து தேவையான பணம் வந்து ஒரு 50,000 உங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்துவதற்காக வந்து இந்த உதவியை வந்து என்கிட்ட வந்து கேட்குறாங்க. அந்த வகையில இந்த வீடியோ பார்க்குற நீங்க தான் இதுக்கு நீங்க முடிவெடுக்கணும். இந்த அம்மாவுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்றது. ஏனண்டா நான் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீங்க வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அம்மா பார்த்துருப்பீங்க, அம்மா அழுததை பார்த்துருப்பீங்க, அம்மாவோட கடையை பார்த்துருப்பீங்க, அம்மாவோட நிலவரத்தை பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் இந்த வியூவர்ஸ்ற மத்தியில் வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து விட்டு செல்றேன். நீங்கள் வந்து முடிவெடுத்து கமெண்ட் பண்ணுங்க இவங்களுக்கு என்ன செய்வோம்ன்றது. அப்படி யாராவது வந்து உதவி செய்யறதுக்கு விருப்பம்னு சொன்னால் யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. எங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்கிற மூலமாக இந்த இருக்கிற ஜீவா அம்மாவுக்கு வந்து நீங்கள் உதவி செய்யலாம்னு சொல்லிக்கொண்டு அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். பை கைஸ்.